திருப்பத்தூர் அருகே ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திய பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் பெங்களூர் செல்லும் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குருமன்கொட்டாய் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த கிராமத்திற்கான பொதுப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 20 அடி பள்ளம் தோண்டியும் கற்களை வைத்தும் பாதையை மறைத்து விட்டதால் அவசர தேவைக்கு கூட செல்ல முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் இதுகுறித்து புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய ரேஷன் மற்றும் ஆதார் கார்டுகளையும் ஒப்படைக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டாண்டு காலமாக போயிருந்த பொது சாலையை தனி நபர்கள் வெட்டி மண்ணை கொட்டி கல்லை கொட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இரவோடு இரவாக 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட குழி வெட்டி இருக்கிறாங்க. குடிநீர் அந்த குழாயில குடிநீர் பாதை உடைஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இருக்குது. அதுவும் போக முன்னால போன தனிநபர்கள் ரோட்ல கல்லை கொத்தி வச்சுக்கிறாங்க. காவல்துறையில பலமுறை கோரிட்டோம். ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். அவங்களும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. காவல்துறையில 10 நாளாக காவல்துறைக்கு போயின்னு வந்திருக்கிறோம். ஒரு நாள் கூட எந்த காவல்துறை அதிகாரிகளும் நேரில் பார்த்தது கிடையாது. ஆகவே இதுக்கு பல ஆண்டு காலமா போயிருந்த வழியை ரோடு போடும் வரை நாங்கள் போராடுவோம். அதுவும் போக எங்களுக்கு பற்றாக்குறை போட முடியலன்னா ரேஷன் கார்டு அந்த ஆதார் அட்டை அனைத்துமே நாங்கள் கொண்டாந்து கவர்மெண்ட்ல சமர்ப்பிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் குடும்பங்களை ஒப்படைக்கிறதுக்கு தயாராகிறோம். 100 குடும்பங்களுக்கும் மேல எங்களுக்கு வசிக்குது. அந்த யாருக்குமே அந்த குடும்பத்துகளுக்கு இந்த போன வழியே கிடையாது.